ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். பரமக்குடியில் இப்போ நடந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவரை நல்லா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஜாதியினர் கொண்டாடினாங்க, தேவர் வம்சம் கொண்டாடினாங்க. இப்போ எல்லாம் ஓகே ஆச்சு. இப்போ திடீர்னு ஏன் பரமக்குடியில் ஏன் பிரச்சனை வருது? யோசிச்சிங்களா மக்களே? யோசிங்க. இதுதான் அரசியல். அரசியல் பண்ணுறது ஜாதி அடிப்படையில் பண்ணுறாங்க. சும்மா போட்டுக்கிட்டு இவங்க வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு திரிகிறது, ஜாதி சண்டை இழுத்து வருது. நல்லா இருந்த மக்களை குழப்பி விட்டு எல்லா வேலையும் பண்ணுறாங்க. இது அரசியல் இல்லாமல் வேறு என்ன? தேவர் குரு பூஜை முடிஞ்சிருச்சு, எல்லாம் நல்லா ஓகே, ஆள் ஓகே, தமிழ்நாடே கண்டாடிடுச்சு. அப்புறம் இப்போ திடீர்னு இப்படி பரமக்குள்ள கலவரம் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு கேட்குறேன். இப்போ அந்த கலவரம் என்னென்னா ஒன்றுமே இல்லை. என்னுடைய வியூவர்ஸு மக்களுக்கு சொல்கிறேன், நான் ஆன் ஸ்பாட் பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன். தேவர் போடு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போடு இருக்குது. அந்த போடுக்கும் பக்கத்தில் ஒரு தேவேந்திர வேளாளர் போடு இப்போ புதுசாக வைக்கிறார். அந்த போடு எப்படி ஆச்சா அப்படின்னு பிடுங்கி போடுறாங்க. தேவருக்குள்ள கமிட்டி பிடிங்கி போடுது. யார் அவங்க ஊருக்காரங்க தான் பிடி போடுறாங்க. இப்போ இளம்னு பாட்டி பிடிங்கி போட்டாச்சுன்னா சரி, அதோட ஊர் மக்கள் அவங்க ஊருக்காரவெல்லாம் பெரிய எல்லாம் சேர்ந்து அந்த குரூப்பில் பாட்டி இந்த குரூப் பாட்டி பேசி இப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க பேசி வார்த்தை முடிச்சுக்கிறாங்க. இதுக்கு இடையில் இந்த பாட்டி என்ன செய்யுதுன்னா போலீஸுக்கு போயிடுது. போலீஸுக்கு போனால் போலீஸ் அதே இடத்துல குழியை தோண்டி அப்படி போட வச்சுட்டு போயிடுறேன். போட வச்சா இவன் என்ன சொல்கிறேன், இவன் இங்கே போட வைக்கிறேன்னு அவன் பிடிங்கி போய்ட்டுறேன். இப்போ அதில் தாராளு குரு பூஜை எல்லாமே அவங்களுக்கு குரு பூஜை முடிஞ்சு, நம்ம குரு பூஜை முடிஞ்சு, மேட்ரு ஃபினிஷ். எதுவுமே நல்லா இருந்துச்சு. இப்போ போடு வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே ரோட்டில் அதே இடத்துலலாம் போடு இருக்குது. இப்போ நீ கொண்டாந்து எதுக்கு வைக்க சொல்கிற? அரசியலா? இது அரசியல் பிரச்சனையா? இப்படி வச்சு நீ ஊரில் அந்த ஊருக்காரங்களே எதுவும் பண்ண மாட்டாங்க, வெளியூருக்காரன் எது பண்ணுற? அப்போ இதை கேட்க நாதி இல்லை. வெளியூர்காரன் பண்ணுற வேலை நல்லா இருந்த ஊர் இப்போ நாசமாகி போச்சு. நல்லா இருந்த ஊரும் 4 போலீஸுங்கிற மாதிரி நல்லா இருந்த ஊரும் 4 அரசியல்வாதி. இப்போ எதுக்கு இந்த பிரச்சனை? இளம்னூரில் நடந்த பிரச்சனையை கொண்டாந்து இங்கே நடந்து 8 மணிக்கு 6 மணிக்கு நடந்துச்சுன்னா 8 மணிக்கு சத்திரக்குடியில் எதுக்கு தேவர் சமூகத்து போட நீ உடைக்கிற, வண்டியை உடைக்கிற? அப்போ இது கனெக்டிவிட்டி எங்கே இருக்குது? அப்போ கனெக்டிவிட்டி எப்படி ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இதில் மக்கள் ஒன்றும் கூட பண்ணலை. அரசியல் உள்ளே இறங்கிருச்சு. அரசியல் இறங்கின அன்னைக்கு இந்த நாடு உருப்படுமா? நல்லா இருந்த ஊரும் 4 போலீஸ் மாதிரி, நல்லா இருந்த ஊரும் 4 அரசியல்வாதி மாதிரி. நான் எதுக்கு எவனுக்கு பயந்துக்கு நான் சொல்ல? நான் மிலிட்ரிக்காரன், நான் பயந்துட்டு சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறேன் எந்த ஜாதின்னு. நான் என்னை எது அந்த இருக்குது முத்துரால்மிகு தேவர் போட்டோ அதையும் காமிக்கிறேன். எவனுக்கு பயந்துக்கிட்டு நான் சொல்ல? இருந்த ஊரை நாசமாக போட்டுக்கிட்டு இருக்குல்லடா பரமக்குடியில். எத்தனை வண்டியை அங்கே நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிய? போலீஸ் எதுக்கு வருது? போலீஸ் உடனே கூப்பிட்டு அதை கண்டித்து டக்குன்னு அதை மேட்டரை முடிக்க வேண்டியதானே? போலீஸ் சும்மா ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? போலீஸு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதா இல்லை மக்களை ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிட்டு சாக வைக்கிறீங்களா?
என்ன வேலை செய்கிறியே இங்கே பரங்குள்ள ஒன்றும் தெரியல. எதுக்கெடுத்தா இந்த பரங்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தினா தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் நடக்குமா? ஏண்டா பரம்புக்குடி அரசியல் வந்தால் தான், இல்லை இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டை வந்து கிளப்பி விட்டால் தான் உலகத்துக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அரசியல் பண்ணுறிய. இதெல்லாம் தப்பு ராஜா. அரசியல் நல்லா இருந்த மக்களை நாரடித்து தமிழ்நாடை தீக்களம் ஆக்குறியன்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் விட்டுருங்க. போலீஸு இதில் உள்ள நுழைஞ்சு போலீஸே பேசி ஒன்றும் இல்லாமல் அதை ஆக்குங்க. சும்மா போட்டுக்கிட்டு போட வைக்கிறேன் அதை இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதவே இந்த நாட்டுக்காக என்னமோ செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என்னடா போடு வைக்கிறேன், மசரை பிடுங்குறேன், மட்டை அடிக்கிறேன். என்ன மட்டை அடிக்கிறியா? இது ஒரு வேலை. இதுக்கு ஒரு 1000 போலீஸு, ஒரு சாதித்தலை ஒரு 10,000 பேர். இது நாட்டை காப்பாற்றுறிய நீங்கள்? ஏண்டா என்ன தான் நடத்துறிய? ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் என்ன பிடுங்கிட்டு போயிடுச்சு, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் என்ன பிடுங்கிட்டு போயிடுச்சு. நல்லா தானே இருந்துச்சு, நல்லா தானே கொண்டு வந்தாங்க. எல்லாம் மேட்ரு முடிஞ்சு சூப்பராக நடந்துச்சு. அப்புறம் மறுபடியும் போலீஸை கொண்டாந்து இறக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஏன் சண்டை நடக்கலையா? சண்டை நடக்கலை, இல்லை நடக்கணும். அதனால் நீங்கள் பண்ணிட்டீல்ல ஒரு போடு உண்மை. இங்கே வாங்கடா ஊன்னா இப்படி பஞ்சாயத்து பண்ணி அதை கிளியர் பண்ணி அதோட ரப்பதை பார்க்காம மறுபடி இவன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். இவன் இப்போ யார் முதல்ல தப்பு பண்ணுது? எவன்டா தப்பு பண்ணுது? இப்போ இங்கே இளமனூர் சண்டை நடந்ததுக்கு இப்போ சத்திரக்குடியில் மறைச்சி தேவர் சமூக போட அடிக்கிறேன்னா நீ உனக்கு எவ்வளோ தைரியம்? அப்போ நீ தானே சண்டைக்கு வர? நான் ஜாதிக்கு பற்றி பேசலை, மனிதாபித்தன்மை பேசுகிறேன். இங்கே நடந்த பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும்? அப்போ அதை கொண்டு போய் நீ அங்கே ராம்நாட்டில் ராமேஸ்வரம் போகிற வண்டி புறம் மறைக்கிற, தேவர் வம்சம் வண்டி வர்ற வண்டி புறம் வெட்டுற. என்னங்கடா நினச்சிக்கிட்டு தெரியா? ஏய், எவனும் பயந்து வாழ்ந்ததில்லை, வாழவும் மாட்டேன், சரித்திரமே இருக்காது. ஆனால் செஞ்ச தப்பு பூரா என்னன்னு பார்த்துட்டு போலீஸ் இமிடியேட் ஆக்ஷன், டேக் ஆக்ஷன். அப்படி பண்ணுனாத்தான் தமிழ்நாட்டில் கிளியராக நடக்கும். இல்லைன்னா இந்த ஆட்சி மறுபடி தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இது புகஞ்சிக்கிட்டே இருக்கும். இது உடனே ஆக்ஷன் பண்ணி இதை முடிங்க. இல்லைன்னா தமிழ்நாட்டை என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து அரசியல்வாதியே இல்லை, ஆர்மிவாதி. நான் என் மனசில் பட்ட சொல்லிட்டேன். எந்த ஜாதிக்கு நான் துணை நான் தேவர் தான். எவனுக்கும் பயந்து பேசலை. இல்லை என்ன தூக்கி கொண்டு போலீஸ் உள்ளே வச்சிருமா? உள்ளே வையினாலும் வை. பயந்து வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. நாட்டுக்காக 22 வருஷம் உழைச்சிட்டு வந்துருக்கு. உண்மை என்ன நிலவரம்? போலீஸ் அதை இறங்கி என்ன செஞ்ச? எல்லாமே பண்ணுங்க. இதை வந்து இந்த கலவரம் ஆக்கி விட்டுறாதே. மக்களை வந்து வீணாக சண்டை ஓட்டு மல்லு கட்ட வச்சிடாதே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.